காக்கும் கரங்கள் உனக்கு உண்டு. சிலுவையிலே ஆணிகளை ஏற்ற கரம், உன்னை தாங்குகிற கரம், உன்னை பாதுகாக்கும் கரம், உன்னை ஆசீர்வதிக்கும் கரம், இயேசுவின் கரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று தினம் மதிய வேளையில் நான் என்னுடைய மகன் ஜோசுவாவோடு நீண்ட நேரம் வேதாகமத்தினுடைய அமைப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். அப்படி பேசுகிற பொழுது நாங்கள் பேசின காரியத்தினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின் அமைப்பை, பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களுடைய நோக்கங்களை, அதில் வரக்கூடிய நபர்களை, அவர்கள் எந்த விதத்தில் தேவ திட்டத்தோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி பேசினோம். முடிவில் பழைய ஏற்பாட்டை நன்றாக புரிந்து கொண்டால்தான் புதிய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ளவும் வியாக்கியானம் பண்ணவும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அதுவும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய உடன்படிக்கைகள், அந்த உடன்படிக்கையின் பின்னணியிலே இருக்கக்கூடிய நோக்கங்களை புரிந்து கொண்டால் நாம் புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதற்கு, வியாக்கியானம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். பின்பு நான் தொடர்ந்து என்னுடைய தியானத்தை நான் 89வது சங்கீதத்தில் கடந்த 3 தினங்களாக நான் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த 89வது சங்கீதத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தில் நான் பார்த்தேன். அந்த காரியம் எனக்கு ஒரு உண்மையை எனக்கு உணர்த்தியது. வேதாகமத்தின் தேவன் எவ்வளவாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உண்மை என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட்வொர்த்தினஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வோம். நம்பகத்தன்மை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை குறைந்து கொண்டே இருக்கிறது. உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், சமுதாயத்தில், எல்லா இடத்திலும் இந்த நம்பகத்தன்மையும் உண்மையும் குறைந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வேதாகமத்தின் தேவன் அவருடைய குணாதிசயத்தில் எந்த காலகட்டத்திலும் மாற்றங்கள் வருவது கிடையாது. அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக யாரோடெல்லாம் அவர் உடன்படிக்கை செய்தாரோ, யாரோடெல்லாம் அவருக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு உறவு இருக்கிறதோ, அல்லது யாரெல்லாம் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அவரோடு ஒரு விசேஷித்தமான ஒரு உறவோடு ஒரு ஐக்கியத்தோடு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் குடும்பத்திற்கு, அவர்கள் வம்சத்திற்கு கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்திலே நான் பார்த்தேன். எனவே கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை எப்படி வரலாற்றில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை இந்த 89வது சங்கீதத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விசை பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் 7 உடன்படிக்கைகள் இருக்கிறது. வேதாகமத்தை நன்கு அறிந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த 7 உடன்படிக்கையின் மீது வேதாகமம் இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஸ்திரீயின் வித்தாக இரட்சகரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி. அதை நாம் புரிந்து கொண்டால்தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது 4வது வசனத்தில் பவுலடிகளார் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்ற வார்த்தை நம்மை சரியான அர்த்தத்துக்குள்ளாக வழி நடத்தும். இப்படி ஒவ்வொரு உடன்படிக்கைக்குள்ளாக நாம் கடந்து போய் பார்க்கிற பொழுது
கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் பார்க்கிறோம். நோவாவோடு கர்த்தர் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கை செய்கிறார். அங்கே இனிமேல் உலகத்தை அழிப்பதற்கு ஜலப்பிரளயம் வராது என்று சொன்னார். இனிமேல் உலகத்தை நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் வெள்ளம் வராது, ஜலப்பிரளயம் வராது, அங்கே அழிவு வராது என்று சொல்லவில்லை. நோவாவின் நாட்களில் வந்ததைப் போல வெள்ளம் வந்து முழு உலகத்தையும் இனிமேல் ஜலப்பிரளயம் அழிக்காது என்பது அந்த உடன்படிக்கையின் உண்மை. அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் நாம் அந்த உடன்படிக்கையை தேவன் காத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு உடன்படிக்கையின் பின்னணியில் கர்த்தருடைய உண்மைத்தன்மை இருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த காலவேளையில் வேதாகம் உங்களுடைய கரத்தில் இருக்கும் என்றால் இந்த 89வது சங்கீதத்தை எடுத்து வைத்து கொண்டு படித்து பாருங்கள். இங்கே கர்த்தர் தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். அவனை தெரிந்து கொண்டு, அவனை அழைத்து, அவனை அபிஷேகம் பண்ணி, அவனோடு உடன்படிக்கை செய்து, அவனை எப்படியாக அவர் உயர்த்துகிறார் என்பதை இந்த 89வது சங்கீதத்தில் ஏறக்குறைய 1வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்குமாக பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் ஒரு தனிப்பட்ட மனிதனை, அவனுடைய வம்சத்தை, அவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய தலைமுறையை எப்படியாக அவர் உயர்த்துகிறார், எப்படியாக அவர் பாதுகாக்கிறார், எப்படியாக அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த சங்கீதத்தில் உமது உண்மை என்ற வார்த்தை 3-4 முறை இந்த சங்கீதத்தில் வரும். இதன் மூலமாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த மோசமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஒரு வார காலமாக வாட்ஸ்அப்பில் பலவிதமான தவறான உபதேசங்கள் வருவதை குறித்து என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அது கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசத்தில் சில குளறுபடிகள், பின்பு தேவதூதர்களை பற்றிய உபதேசத்தில் குளறுபடிகள் போன்ற காரியங்களை பற்றி அவர் வருத்தத்தோடு என்னோடு கடந்த 2 தினங்களாக சில செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார். பிரபலமான சில ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தேவதூதர்களை பெண்ணாக பாவித்து தேவியை பார்த்தோம் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கிப்பதாக வருத்தத்தோடு எனக்கு தெரிவித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தூதர்களில் ஒருவர் என்று சொல்லி பேசுவதாக அதையும் பற்றி அவருடைய வருத்தத்தை என்னோடு தெரிவித்து கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, வேத வசனத்தின் வெளிச்சத்திலே கர்த்தர் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நாம் தெளிவான ஒரு நிலையில் இருப்போம் என்றால் அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும், அது தைரியத்தை கொடுக்கும். மேலும் யாரும் நம்மை எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்ற முடியாது, நம்மை வஞ்சிக்க முடியாது, தவறான உபதேசத்தினால் நம்மை திசை திருப்ப முடியாது. ஆக வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அது குறித்து நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன். பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது, கட்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அறிவு, தேவனுடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி அறியக்கூடிய அறிவு பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்தபடியினால்தான் நான் மனரம்யமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன அறிந்திருக்கிறார்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் நான் நம்புகிற தேவன் யார், அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய தேவன் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைக்கு சம்பந்தப்பட்ட பிள்ளைகளோடு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் எவ்வளவு கிருபையை அந்த குடும்பத்திற்கு, அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு, அல்லது அந்த ஒரு கூட்டத்து ஜனத்துக்கு, அந்த வம்சத்துக்கு, சந்ததிக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு அருமையான ஒரு முன்னுதாரணத்தை இந்த 89வது சங்கீதத்திலே நான் பார்க்கிறேன். பாருங்கள்,
நம்முடைய புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற பொழுது நாம் எல்லோருக்கும் தெரியும், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை முதலாவதாக நம்முடைய வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அந்த புதிய ஏற்பாடு துவங்குகிற பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி அங்கே மத்தேயு எழுதுகிறார். அந்த ஒரு வசனத்தில் 2 உடன்படிக்கைகளை கொண்டு வருகிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, தாவீதோடு செய்த உடன்படிக்கையை அங்கே கொண்டு வந்து அந்த உடன்படிக்கையை மையமாக வைத்து மத்தேயு தன்னுடைய நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார், தன்னுடைய கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன். ஆக உடன்படிக்கையை பழைய ஏற்பாட்டில் புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். ஏன் இந்த 2 உடன்படிக்கைகளை முதல் வசனத்தில் கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு அதை பற்றி தெரியாது. அதை புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. யோசித்து பார்த்தால் அதை ஒரு நோக்கத்தோடு மத்தேயு அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். எதற்காக கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அது என்ன ஆசீர்வாதம்? உன் வழியில், உன் வம்ச வழியில், உன் சந்ததியில் நான் இரட்சகரை அனுப்ப இருக்கிறேன். மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுக்கும்படியாக நான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு செய்த உடன்படிக்கையின் அடுத்த கட்டமாக அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் நான் இதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று ஆபிரகாமிற்கு கர்த்தர் சொன்னார். ஒருவேளை ஆபிரகாம் அதை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமிற்கு அநேக ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலத்தனையாக இருக்கும், நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இப்படி அநேக ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் பின்னணியிலே ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் இருந்தது என்று சொன்னால், ஆபிரகாமே, இந்த காரியத்திற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய வம்சத்தில் இரட்சகர் வர இருக்கிறார். அந்த இரட்சகரின் நிமித்தமாக, அந்த இரட்சகர் கொண்டு வர இருக்கிற ரட்சிப்பு நிமித்தமாக மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு ஒரு வாய்க்காலாய் நீ இருக்கும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு சொல்லுகிறார். ஆக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற பொழுது இரட்சகர், யூதர்கள் நினைக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து எங்களுக்குத்தான் சொந்தம். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் நிமித்தமாக யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் யெகோவா தேவன் அவர்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு முழு மனுக்குலத்திற்கு தேவன் திட்டமிட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சிறியின் வித்தாக இரட்சகர் அனுப்பப்படுவார் என்று சொல்லுகிற பொழுது அங்கே இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் கிடையாது. அது மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு, முழு உலகத்தினுடைய ரட்சிப்பை அவர் திட்டமிடுகிறார். ஆக யூதர்களுக்கு மிக தெளிவாக உடன்படிக்கை நிமித்தமாக ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி அங்கே மத்தேயு சொல்லுவதன் மூலமாக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகருடைய வரலாறு, உலக இரட்சகருடைய வரலாறு. அடுத்து அதே வசனத்தில் தாவீதின் குமாரன் என்று ஏன் சொல்லுகிறார்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அங்கே தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். பல ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்து பல நூற்றாண்டுகள் கழித்து அங்கே தாவீதோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான காரியம், எப்படி ஆபிரகாமுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்திற்கான நோக்கத்தையும் சொன்னாரோ, அதே போல்
இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது தாவீதினுடைய வம்சத்தை, தாவீதினுடைய சந்ததியை, தாவீதினுடைய ராஜ்யத்தை, தாவீதினுடைய சிங்காசனத்தை அவர் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பதாக, தாவீதிற்கு ஒரு வீட்டை கட்டுவதாக அவர் சொல்லுகிறார். முடிவில் உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும், உன் ராஜாசனம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது தாவீதினுடைய வம்சத்தில் மேசியா வருகிறார். மேசியா வருகிறார். யார் அந்த மேசியா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் மத்தேயு ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் இருக்கிறார், அவர் மேசியாவாகவும் இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் பூமியிலே வரும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். சரி, அதை நான் இந்த 89வது சங்கீதத்தோடு ஏன் சம்பந்தப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், தாவீது எந்த அளவிற்கு முக்கியமானவன் என்பதை இந்த 89வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 89வது சங்கீதம் 4வது வசனத்தில் அல்லது 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி. ஆக கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். எப்படி ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே போல கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட அந்த மனுஷனையோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். சரி, ஆக இந்த சங்கீதக்காரன் இந்த உடன்படிக்கையை மையமாக வைத்து இந்த 89வது சங்கீதத்திலே முழுமையாக பேசுகிறான். தாவீதை பற்றி பேசுகிறான், தாவீதினுடைய வம்சத்தை பற்றி பேசுகிறான், தாவீதினுடைய சிங்காசனத்தை பற்றி பேசுகிறான், தாவீதினுடைய சந்ததியை பற்றி பேசுகிறான். அப்படி பேசுகிற பொழுது இதிலே ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மை இருக்கிறது என்று சொன்னால், தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தபடியினால் அந்த உடன்படிக்கை நிமித்தமாக தாவீதினுடைய குடும்பத்தை, வம்சத்தை, சந்ததியை, ராஜ்யத்தை கர்த்தர் எப்படியாக ஆசீர்வதித்தார், எப்படியாக உயர்த்தினார், எப்படியாக அவர் வழி நடத்தினார் போன்ற காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் 89வது சங்கீதத்தில் 1வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார், கர்த்தர் தாவீதோடு உடன்படிக்கை செய்தார், கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார், கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், கர்த்தர் தாவீதை வழிநடத்தினார், கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார், கர்த்தர் தாவீதினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், அவனுடைய ராஜ்யத்தை ஆசீர்வதித்தார், அவனுடைய சிங்காசனத்தை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், பாதுகாத்தார். இப்படி அநேக வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த ஆசீர்வாதத்திற்கும் இந்த உயர்வுக்கும் இந்த உன்னதமான ஸ்லாக்கியங்களுக்கும் தாவீதின் குடும்பத்தினர், ஏன் தாவீது கூட சில வேளைகளிலே தவறு செய்ததை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்களா என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தால், தாவீதிற்கு பின்னாடி வந்த சாலமன் ஓரளவுக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். பின்பு சாலமனுக்கு பின்னாடி வந்த தாவீதினுடைய வம்சத்தினர் அநேகர் உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள், இதை உணராதவர்களாக இருந்தார்கள், இந்த உடன்படிக்கையை மதிக்காதவர்களாக இருந்தார்கள், இந்த உடன்படிக்கையை பற்றி நினைக்காதவர்களாக, கவலைப்படாதவர்களாக இருந்தார்கள் என்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக, அந்த உடன்படிக்கையிலே அவர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவது தான் பழைய ஏற்பாட்டில் நாம் தாவீதினுடைய ராஜ்யத்திலிருந்து வந்த அநேக ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது அநேக நேரத்தில் நாமும் கூட
கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பெற்றுக்கொண்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களுக்கு அநேக நேரத்தில் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். அநேக நேரத்தில் பின் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருப்பார்கள். ஏன் அநேக நேரத்தில் நாமே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி அவருடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார், அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர் எப்படி கிருபை பாராட்டுகிறார் என்பதை நாம் இந்த சங்கீதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அநேக இடத்துல நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் நன்றி இல்லாதவர்களாக அல்லது உணராதவர்களாக மாறிப்போவோம் என்றால் உறவுகள் மாறிப்போகிறது. உறவுகளுக்குள்ளே பிரிவினை வந்து விடுகிறது, சண்டை வந்து விடுகிறது, விவாதம் வருகிறது. அந்த விவாதத்தில் அநேக நேரத்தில் சிலர் பேசுவதை இப்படியாக பார்த்திருக்கிறோம். இந்த மனுஷனுக்கு நான் எவ்வளவு செய்திருப்பேன், இவன் நன்றி இல்லாதவனாக இருக்கிறான். இந்த குடும்பத்திற்கு நான் எவ்வளவு செய்திருப்பேன், இந்த குடும்பம் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட நபருக்கு நான் எவ்வளவு செய்திருப்பேன், உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள், உணராமல் இருக்கிறார்கள், யோசித்து பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி மனித வழக்கில் அநேக இடங்களில் விவாதங்கள் நடப்பதை பார்க்கிறோம். சண்டை சச்சரவுகள் வருவதையெல்லாம் பார்க்கிறோம். சில வேளைகளில் உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த உதவியை நிறுத்தி விடுவார்கள். நீ உணர்வில்லாதவனாக இருக்கிறாய், ஆகையினால இனிமேல் தொடர்ந்து உதவி செய்ய மாட்டேன். நீ நன்றி இல்லாதவனாக இருக்கிறாய், ஆகையினால இனிமேல் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று உறவுகள் செய்யக்கூடிய உதவியை நிறுத்தி விடுகிறது. உறவை துண்டித்து விடுகிறார்கள், பிரிந்து போகிறார்கள், பேச்சுவார்த்தை இல்லாமல் கூட போகிறார்கள், பின்பு சம்பந்தமே இல்லாமல் கூட போய்விடுகிறார்கள். இது உலக வழக்கிலே நடக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், அநேக நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஏன் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் வெட்ட வெளிச்சமாக பார்க்கக்கூடிய உண்மை. ஆனாலும் கூட தேவன் தம் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை நிமித்தமாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, சில தனிப்பட்ட நபர்கள், தாவீதை போன்ற ஆட்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செயல்பட்ட விதத்தை பார்த்து நாம் அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, யோசித்து பாருங்கள், நம்முடைய வேதாகமத்தின் தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மைகள் அநேகருக்கு, அவரோடு நெருங்கி நடந்தவர்களுக்கு தெரிய வந்தது, உணர்ந்தார்கள். ஆகையினால்தான் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், எவ்வளவு கசப்பான சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் தைரியமாக இருந்தார்கள், நம்பிக்கையாக இருந்தார்கள், அசைக்கப்படாமல் இருந்தார்கள். பாருங்கள், இந்த சங்கீதத்தை எடுத்து பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது எனக்கு பழைய ஏற்பாட்டில் யோபு ஞாபகத்துக்கு வருகிறார். யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மிகவும் துக்கமான காரியங்கள். வாயின் வார்த்தையினால் யாராலும் விவரித்து சொல்ல முடியாது, அதனுடைய வேதனையை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு இழப்புகளை சந்தித்த மனிதன். அந்த இழப்புகளின் நிமித்தமாகத்தான் யோபனுடைய மனைவி ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில் யோபனிடத்தில் வந்து, நீ இன்னுமா இந்த தேவனை நம்புகிறாய், நீ இன்னுமா இந்த தேவன் மீது விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாய், இன்னுமா இந்த தேவனை பற்றி கொண்டு இருக்கிறாய், அவர் உன்னை எவ்வளவாய் தண்டித்திருக்கிறார், உன்னை எவ்வளவாய் அவர் சிட்சித்திருக்கிறார் என்று சொல்லி யோபனுடைய மனைவி பேசிவிட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார்.
ஆனால் அப்பொழுதும் கூட யோபு சொல்லக்கூடிய வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. என் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். நான் யோசித்து பார்த்தேன், பழைய ஏற்பாடு இன்னும் எழுதப்படவில்லையே, தேவனுடைய குணாதிசயங்கள் இன்னும் வெளிப்படவில்லையே. ஏனென்றால் யோபு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மனிதன். அப்பொழுது புத்தகங்கள் எழுதப்படவில்லை, அப்பொழுது வெளிப்பாடு இன்னும் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. இங்கும் அங்குமாக சில வெளிப்பாடுகள் இருந்தது, அவ்வளவுதான். எபிரேயர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் என்று நாம் அங்கே எபிரேயர் 1:1 வாசிக்கிறோம். ஆக பூர்வ காலங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆபிரகாமுடைய நாட்களிலே வேத புத்தகம் எழுதப்படவில்லை, வேதாகமத்தில் எந்த புத்தகமும் எழுதப்படவில்லை. ஆக தேவனை பற்றிய வெளிப்பாடு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருப்பதைப் போல, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதைப் போல அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லையே. இந்த உண்மைகள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்கக்கூடிய இந்த உண்மைகள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லையே. அப்படி இருந்தும் யோபு எப்படி கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன், அப்படி என்றால் என் தேவன் நம்பகத்தன்மையுள்ளவர், என் தேவன் உண்மையுள்ளவர், என் வாழ்க்கையில் அவர் எதை அனுமதித்தாலும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் செய்கிறார், நான் அவரை தொடர்ந்து நம்புவேன் என்று சொல்லுகிறார். அது எந்த வெளிப்பாடு நிமித்தமாக அந்த வார்த்தையை யோபு சொன்னார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் அதிகமாய் ஊன்ற கட்டப்பட நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் தைரியம் அடைவோம், அது ஸ்திரமாக மாறும். அதுதான் வேதத்தை படிப்பதனுடைய நோக்கம், அதுதான் வேதாகமத்தை நாம் ஆராய்ச்சி செய்வதனுடைய நோக்கம், அதுதான் நான் வேதத்தினுடைய இருக்கக்கூடிய ரகசியங்களை அலசி ஆராய்ந்து பார்ப்பதனுடைய நோக்கம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, உடன்படிக்கை நிமித்தமாக தாவீதனுடைய வம்சத்தை, தாவீதனுடைய சந்ததியை, தாவீதனுடைய ராஜ்யத்தை, தாவீதனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் எப்படியாக உயர்த்தினார், அந்த உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை இந்த சங்கீதத்திலே நான் தொடர்ந்து 2-3 நாட்களாக படித்து கொண்டே இருக்கிறேன். இது என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. எப்பொழுதுமே வேதத்தை தியானம் பண்ணுகிற பொழுது என்னோடு பேசக்கூடிய, எனக்கு உணர்வை கொடுக்கக்கூடிய அல்லது என்னை தொடக்கூடிய பகுதியத்தை நான் என்றைக்குமே செய்தியாக பேச விரும்புகிற மனுஷன். இந்த சங்கீதம் என்னை அதிகமாய் தொட்டது. கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை எனக்கு உணர்த்தினது. அது அதிகமான நம்பிக்கை எனக்குள்ளாக கொண்டு வருகிறது. இது உங்கள் வாழ்க்கையிலும் கடந்து வர வேண்டும் என்பதற்காகவே இந்த காலவேளையில் இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதம் தேவன் உண்மையுள்ளவர் என்ற இந்த உண்மை நமக்கு 3 காரியங்களை வலியுறுத்தி கூற விரும்புகிறது. முதலாவதாக என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையின் உறவு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். தாவீதனுடைய பிள்ளைகள், தாவீதனுடைய வம்சம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உடன்படிக்கை என்ற உறவு அவர்களுக்குள்ளாக இருந்தபடியினால்தான். சரி, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வருகிற பொழுது நாமும் உடன்படிக்கையின் பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டில் முழு இஸ்ரவேல் தேசமும் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் தங்களை அழைத்து கொண்டாலும் கூட ஒரு சிலர் மாத்திரமே இந்த உடன்படிக்கையை உணர்ந்து விசேஷித்தமான உறவை தேவனோடு உண்டாக்கி கொண்டார்கள், அந்த உறவை பாதுகாத்து கொண்டார்கள், அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதை மேன்மைப்படுத்தினார்கள், அதை கனப்படுத்தினார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று சொல்லி பவுலடிகளார் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லுகிறார். எல்லா இஸ்ரவேலரும் இந்த உடன்படிக்கையை உணர்ந்தவர்களாக இல்லை என்பதை நாம் ரோமர்கள் நிருபத்திலிருந்து பார்க்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் உண்மையாக காணப்படுகிறது. எல்லாரும் இஸ்ரவேலராக இருந்தாலும் கூட தாவீதோடு கர்த்தர் விசேஷித்தமான உடன்படிக்கை
தனிப்பட்ட விதத்தில் உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி செயல்படுத்தின அந்த புதிய உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள், அல்லது அந்த புதிய உடன்படிக்கையை விசுவாசித்து அதன் நிமித்தமாக ரட்சிப்பு என்ற ஒரு உறவை எத்தனை பேர் உண்டாக்கி இருக்கிறார்கள்? நாம் முதலாவதாக யோசிக்க வேண்டிய காரியம், நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையை உண்டாக்கிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்திர அந்த இரத்தத்தின் நிமித்தமாக ரட்சிப்பு என்ற அந்த உறவை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? ஒன்று. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, உடன்படிக்கையின் தேவன்தான் நம்மை தொடர்ந்து உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கிறதா? தாவீதிற்கு இருந்தது, தாவீதின் பிள்ளை சாலமோனுக்கு இருந்தது. ஆனால் பின்னாடி வந்த தாவீதினுடைய வம்சத்தில் அநேகருக்கு அந்த உடன்படிக்கையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் வேணும், ஆனால் இந்த உடன்படிக்கையின் தேவன்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இதே ஒரு உண்மையை நாம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பார்க்கிறோம். நான் சபைக்கு போகிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆகையினாலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதமான அதை எப்படி அதற்கு எந்த விதமான வார்த்தையை பயன்படுத்துவது என்று சொல்லி நான் சற்று தயங்குகிறேன். பெருமையோடு என்று சொல்லலாம், மமதையோடு என்று கூட சொல்லலாம். நான் இந்த சபையில் நான் இவ்வளவு நாளாக உறுப்பினராக இருக்கிறேன், இவ்வளவு உண்மையாக இருக்கிறேன், அதற்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற மமதையோடு ஒரு சிலர் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, கர்த்தர் நம்மை பாதுகாப்பது அவருடைய கிருபை. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது அவருடைய கிருபை. கர்த்தர் நம்மை, நம்முடைய வம்சத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, ஞானத்தை கொடுப்பது, கல்வியில் சம்பாதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுப்பது, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பது, நமக்கு சந்ததியை கொடுப்பது, இப்படி எல்லாமே கர்த்தர் அவருடைய கிருபையினால் கொடுக்கிறார். அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவின் அடிப்படையில் கொடுக்கிறார். நம்முடைய தகுதியை பார்த்து, நம்முடைய நல்ல குணாதிசயத்தை பார்த்து கர்த்தர் கொடுக்கவில்லை. இந்த உணர்வு இரண்டாவதாக நமக்கு வேண்டும். உடன்படிக்கையின் தேவன் நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் உண்மை. இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, உடன்படிக்கையின் தேவன் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாமும் வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோமா, இருக்கிறோமா? தாவீதனுடைய வாழ்க்கையில் பத்சேபாள் என்ற ஒரு கருப்பு சம்பவம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக இருக்க விரும்பினார். உண்மையுள்ளவனாக தாவீது எல்லா இடத்திலும் இருக்க விரும்புவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உடன்படிக்கையின் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், நாம் அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? ஸோ அந்த சங்கீதம் 3 காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. நமக்கும் தேவனுக்கும் விசேஷித்தமான உறவு இருக்கிறதா, உடன்படிக்கையின் உறவு இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, உடன்படிக்கையின் தேவன்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய தகுதி நிமித்தமாக அல்ல, அவர் என்னோடு செய்த அல்லது அவர் என் மீது பாராட்டுகிற கிருபையின் அடையாளமாக இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? மூன்றாவதாக, உடன்படிக்கையின் தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோமா? இந்த 3 காரியங்களை நாம் உணர்ந்து பார்த்து கர்த்தர் சமூகத்தில் நம்மை ஒப்புரவாக்குவோம், புதுப்பித்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் எப்படி, இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள், உன் சந்ததி, உன் வம்சம் என்று ஒரு பெரிய அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய வம்சத்தை, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக, உங்களோடு இடைப்படுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் பாதையிலே நான் வீழ்ந்து விடுவேனோ என்று யோசிக்கும் போதெல்லாம் உம்முடைய கரம் அல்லவோ என்னை தாங்குகிறது. தேவனே, உம்முடைய கரத்தால் என்னை மூடிக்கொள்ளும் ராஜா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் என்று நீ சொன்னீரே. கண்மலைகளை பெயர்க்கத்தக்கதான வல்லமை உமக்கு உண்டாயிற்று. உம்முடைய கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த கரத்தை நீட்டி இப்பொழுது என்னை ரட்சியும் ஆண்டவரே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என் நேசரை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. அத்தி மரங்கள் துளிர் விடாமல் போகலாம், ஆட்டு மந்தையிலே முதலில்லாமல் போகலாம், ஆனாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூர்ந்து கொண்டிருப்பேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்படாமல்
வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசு.